Hello guys, welcome back to JavaScript series. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம JavaScript search methods பத்தி பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரிங்லெஸ் சர்ச் மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சு, அதில் இன்க்ளூட் பண்ணலாம் நினச்சேன் இந்த சர்ச் மெத்தட். ஸோ ஓகே, அது ரொம்ப லாங்காக போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சர்ச் மெத்தட் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம பர்டிகுலர் வேல்யூ நம்ம சர்ச் பண்ணணும். அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் மெத்தடில் பார்த்திங்கன்னா நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று ஒன்று பார்க்கலாம், ஸ்லைன்லைன் பயன்படுத்த பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ அந்த வேரியபிள் வந்து நான் கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ் நேம் ஈக்குவல் டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிஷோர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இங்கே. ஸோ எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ எனக்கு சர்ச் பண்ணி அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு ஃபெச் பண்ணி தரணும். அந்த மாதிரி கேசஸ்ல வந்து பார்த்திங்கன்னா indexOf அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து நான் டேரெக்டாக console.logல பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேம் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கே அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே கேபிட்டல் கே, ஸோ கே சென்சிட்டிவாக இருக்கணும். ஸோ நான் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பில்டின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த கே வந்து பேராமீட்டர் எடுத்துட்டு இதை வந்து இந்த கேல இருக்கிற கேரக்டர் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் சர்ச் பண்ணோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் சர்ச் பண்ணோடனே ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டராக நம்மளுக்கு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்மளுக்கு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே வந்து ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. விச் மீன்ஸ் ஐயோட இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், நான் இங்கே கேக் கொடுக்குறேன். ஸோ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணேனே எனக்கு இங்கே 0 வருது. ஸோ இங்கே ஒரு கே இருக்கு இல்லையா, இதோட இண்டெக்ஸ் நம்பர் ஏன் பிரிண்ட் ஆகலை அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணும், ஃபர்ஸ்ட்டில் என்ன இந்த கேரக்டர் மேட்ச் ஆகுதோ அந்த மேட்ச் ஆகிற கேரக்டரோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். விச் மீன்ஸ் ஸோ இது அப்கமிங் கேரக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணது. ஒன்ஸ் இது ஃபைண்ட் பண்ணோடனே இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆயிரும், அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் நம்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் டு ரைட்டு தான் நடக்கும். விச் மீன்ஸ் லெஃப்ட்லேருந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சு ரைட் வரைக்கும் போகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதே இன்னொரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்கு, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி கற்றுரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கே தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேயோட இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8. ஸோ அதனால் நம்மளுக்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே வந்து நான் வந்து ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 12 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுனா ஏன் 12 அப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் டு லெஃப்ட் நடக்கிறனால ஸோ இதோட ஆரோட இண்டெக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இந்த ஆரோட இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது, இந்த ஆரோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஒன்லி ஒன் திங் இஸ் என்னென்னா சர்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் டு ரைட், அது ரைட் டு லெஃப்ட், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து எனக்கு அந்த ஸ்ட்ரிங்குள்ளே அந்த பர்டிகுலர் கேரக்டர் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து -1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே நான் வி சர்ச் பண்ணியிருக்கிறேன், வி இல்லாதனால எனக்கு -1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் அப்புறம் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு பேராமீட்டருக்கு மட்டும் பாஸ் பண்ணணும் கிடையாது, 2 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணலாம். ஒரு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி, இன்னொரு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைக் ஆப்ஷனல் மாதிரி தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணுற கேரக்டர், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமா யூஸ் பண்ணி நம்ம அடுத்த பேராமீட்டர் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். அடுத்த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டார்டிங் பொசிஷன் ஆர்குமெண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இண்டெக்ஸ் நம்பர்லேருந்து எனக்கு வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ 5க்கு அப்புறம் எனக்கு ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்லேருந்து கொடுத்துருக்கறனால எனக்கு 5லேருந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு இந்த கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். இதே நான் வந்து லாஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேயோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்குமெண்ட், விச் மீன்ஸ் அது வந்து ஸ்டார்ட் பொசிஷன் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பில்டின் ஃபங்க்ஷன் பார்த்துச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நான் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். நான் கேவை வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த இண்டெக்ஸ் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ சர்ச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கும் indexOfக்கும் ரொம்பவுமே சிமிலராக இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே வேறு வேறு பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸு. இது என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டார்ட் பொசிஷன் ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் வந்து சர்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன். நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓகே இன்க்ளூட்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்க்ளூட்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ட்ரூன்னு தரும். இன்கேஸ் அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய ஹோல் நேம் வச்சு ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ட்ரூன்னு வருது. ஏன் ட்ரூன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஸ்பேசஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கீழே வந்து இந்த இன்க்ளூட் வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் ட்ரூ ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் எனக்கு ஸ்கேன் பண்ணுறது இங்கேருந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஆர் இந்த இண்டெக்ஸ் வந்து எனக்கு 5க்கு மேலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 5க்கு மேலே ஆரம்பிக்கணும். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா இந்த ட்ரூ எதனால் வந்துச்சுன்னா இங்கே ஆர் ப்ரெசென்ட்டாக இருக்கிறனால எனக்கு இந்த ட்ரூ எனக்கு வந்து இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5லேருந்து ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஆரம்பிக்கும். இந்த இதுனால நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸுங்கிற ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இன்னும் 2 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா startsWith. ஸோ இந்த startsWith ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற கேரக்டர் வந்து ஸ்கேன் பண்ணணும். நம்ம உள்ளே என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோமோ அதை ஸ்கேன் பண்ணணும். இன்கேஸ் அது 2 கேரக்டர் சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ட்ரூ ஆயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கேபிட்டல் கே அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணி நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே வந்து நான் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு ஃபால்ஸ்னு இருக்கும். இதுக்கு பதிலாக நான் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன். சேவ் பண்ணி நான் ரன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஸோ இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற ஆர்குமெண்ட் கூட அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு கம்பேர் பண்ணும். இன்கேஸ் அது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ட்ரூ பண்ணும், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் வித்தும் கிடையாது, endsWith அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஜஸ்ட் endsWith something like குமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி ரன் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பிகாஸ் இது லாஸ்ட்டில் இருக்கிறனால எனக்கு வந்து ரிட்டர்ன் ட்ரூ ஆகுது. ஸோ இதே வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு தரேன்னா ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து நான் கே அப்படி பாஸ் பண்ணுறேன்னா சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா வந்து ஆர்தும் வந்து பார்த்திங்கன்னா கடைசிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஐ மீன் எண்ட் ஆகுது. அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கே வந்து அதில் இல்லாதனால நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா JavaScript சர்ச் மெத்தட்ஸ் இன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து வேறு எக்ஸாம்பிள்ஸில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.